ஹாய் காய்ஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்களோட அக்ஷா கார்த்திக். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஸ்டைலில் வந்து சாரீ இது வேர் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே இதில் இன்றைக்கி வந்து ஏதோ மஞ்சள் நீரோட ஏதோ ஒன்று சொன்னாங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷன் அவங்க அதில் இருக்க போல். அதனால் வந்து அதை அட்டன் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து நான் ரெடி ஆகிக்கிட்டுருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலர் சாரீ சாண்டில் கலரில் கட்ட சொன்னாங்க. பட் ஆனால் என்கிட்ட வந்து சாண்டல் வந்து அந்தளவுக்கு இல்லை. உங்களுக்கே தெரியும், என்னோடய வீடியோஸை ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். என்கிட்ட வந்து சாண்டல் வந்து இல்லைன்ற அப்படின்னால இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டு ப்ளவுஸ், பட்டு சாரீ கூட ப்ளவுஸு. இது லைட் ப்ளூ கலர். இதுலேயுமே சாண்டல் வந்து இதாக இருக்கும். அதனால் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக் டிசைன்ஸ் வந்து எப்போவுமே நான் ரவுண்ட் நெக் தானே போடுவேன். இது வந்து ஒரு பார்ட் டைப்பில் அந்த யூ டைப் மாதிரி போட்டு பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஓவராலாக வந்து டிசைன்ஸும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜஸ்ட் இது ஒரு ஜாக்கெட்டை 2 ஜாக்கெட் மட்டும் அந்த மாதிரி வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருந்துருப்பேன். அண்ட் வந்து இது வந்து இந்த ப்ளவுஸுமே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் லுக் கொடுக்கும். இந்த சாரீக்கு, அந்த சாரீக்கு வந்து இந்த ப்ளவுஸ் வந்து மேட்சடாக இருக்கும் அப்படின்னு நான் பார்த்து செஞ்சு தான் அதுக்கப்புறம் தான் சூஸ் பண்ணி இதை வந்து ப்ளவுஸ் வந்து போட்டிருக்கேன். எந்த சாரீ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரீ தான். கிட்ட இந்த பார்டருக்கு வந்து மேட்ச் ஆகும்னு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். அதனால தான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து நான் வந்து இதை வந்து நான் சூஸ் பண்ணேன். அண்ட் வந்து வேர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். வந்து இந்த சாண்டல் வந்து இது வந்து பார்க்க உங்களுக்கு ஒயிட்டாக தெரியும். ஒயிட் இல்லை, சாண்டல். அதில் வந்து லைட் அந்த கோல்டன் ஜரி இது கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பியூர் சாண்டல் இது அப்படின்போது இதில் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்டல்லையும் நல்ல க்ரீன்லேயும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் வந்து நல்ல ஹெவியாகவும் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் எல்லாமே லைட்டாக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து மோஸ்ட்லி வந்து நான் இதுக்காகத்தான் வந்து நான் எடுத்தேன். அண்ட் வந்து ஓவராலாக வந்து வேர் பண்ணுறப்ப ஒரு பட்டு சாரீ லுக் தான் வந்து இது வந்து ஓவராலாக கொடுக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பார்டர் லைன் வந்து அந்த க்ரீன் கலர் பாருங்களேன், நல்லா ஒரு பெரிய பார்டராக கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து இதில் ஹைலைட்டுன்னு சொல்லலாம். நல்லா தூக்கி எடுப்பாக காட்டும். அதனால தான் இது மேட்சிங்காக இருக்கும். நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து எப்பயும் போலவே வந்து சாரீ இதை ரொட்டேட் பண்ணி இது பண்ணிவிட்டு இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு மேட்சிங்காக வந்து ப்ளவுஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் நான் இது பண்ணேன். அப்புறமா வந்து எனக்கு கொஞ்சம் அந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டைட்டான மாதிரி இதாக இருந்தனால எந்த ப்ளவுஸ் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டு சாரியோட ப்ளவுஸ் வந்து இது பண்ணேன். பட் ஓரளவு கலர்ஸ் மேட்சிங் வந்து ஓரளவுக்கு இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னும்போது நான் வேர் பண்ணியே ப்ளவுஸும் அந்த சாரீ இதையும் பார்த்தேன், ஓரளவு மேட்ச் ஆச்சு. அப்புறமா வந்து சரி ஓகே வேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டிசிஷனுக்கு வந்தேன். அண்ட் வந்து இதில் வந்து லென்த் வந்து நான் கொஞ்சம் இதாக விட்டுக்கோங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி போகிறோம் பட்டு சரின்னும் போது நம்மளோட சாரீ லென்த்து வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தால் மட்டும்தான் அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து ப்ளீட்ஸ் எடுங்க. அந்த ப்ளீட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக எடுத்தீங்க அப்படின்னும் போது ஓவராலாக வந்து நல்லாயிருக்கும். அப்படியே வந்து சைடில் எடுத்து அந்த அந்த சைடில் குத்திட்டு அப்படின்னும்போது சைடு இது வந்து நமக்கு வந்து அந்த லேயர் இது எடுக்கிறப்ப நமக்கு நல்லா அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நான் ப்ளீட்டை வந்து குட்டி குட்டியாக எடுக்கவும் இந்த சாரீ இதுக்கு வந்து அந்த பார்டர் இதுக்கும் ப்ளீட்ஸ் வந்து நிறைய வந்துச்சு. நிறைய வரும்போது அந்த இது அழகாக இருக்கும். நீங்கள் பாருங்களேன், ப்ளீட் எடுத்தோடனே என்னோடய சாரீ லுக்கே வந்து பாருங்களேன் எந்த அளவுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த க்ரீன் இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக ஒன்றுல ஒரு ஜஸ்ட் ஒரு 10 ப்ளீட்கிட்டே வந்திருக்கும். இதை வந்து நல்லா சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் இந்த பார்டர் வந்து பட்டு சாரீ இந்த லுக் அப்படின்றபோது கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அந்த பின் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெரிய பின்னாக பின் பண்ணோம்னா கொஞ்சம் இதாக கூட நான் வந்து சின்ன பின்னாக எடுத்துட்டேன். அதனால் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அண்ட் வந்து அந்த லுக்கே வந்து பாருங்களேன் இப்போ எந்த அளவுக்கு நான் அதை வந்து சொருனதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கிப் சைடு வந்து பாருங்களேன் இந்த இருக்குது. நான் வந்து அதில் ப்ளீட்டே நான் எடுக்கலை, அதாவது சைடு வாகடு எடுக்கலை. எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன், அவ்வளோ அழகாக இந்த சாரியோட லுக் வந்து அந்தளவுக்கு தான் இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னும் போது முந்திக்கு வந்து வச்சுக்கலாம். நான் வந்து அந்த க்ரீன் பார்ட்ரு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த லென்த்துலேருந்து நான் வந்து ப்ளீட் எடுத்துக்கிறேன். அப்போ தான் ஒன்று போல் அழகாக நமக்கு தெரியும். ஏன்னா அந்த க்ரீன் மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னும்போது, க்ரீன் பார்டர் அது மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து க்ரீனு, நெக்ஸ்ட்டு ஒரு 3 பிளேட் 4 பிளேட் கிட்ட வந்து நமக்கு சாண்டல் இருக்கும். அப்புறம் ஃபர்ஸ்ட் பிளேட் வந்து க்ரீனில் இருக்கும்போது அழகாக இருக்கும். இப்போ அந்த உங்கள் வகுடு அந்த சாரீ இது வேர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த லுக் வந்து அழகாக இருக்கும். அண்ட் வேர் பண்ணும்போது கீழே முந்தி இதே பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஒன்று போல் ப்ளீட் நான் வந்து அயன் பண்ணி எடுத்த மாதிரி எந்த அளவுக்கு இதாக அழகாக விழுந்திருக்குன்னு கீழே முந்தியை பாருங்கள் எந்த அளவுக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பார்டரதே வந்து நல்லா நமக்கு விழுந்திருக்கும். அண்ட் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்தெந்த ஸ்டைலில் வந்து நான் சாரீ நிறைய ஸ்டைலில் வேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறமா சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த க்ரீன் பார்டருக்கு ஏற்ற மாதிரி நான் ஒன்று ஓலை எடுத்திருக்கேனா, அப்போ சாண்டில் இது வந்து நமக்கு அழகாக நல்லா நடுவில் வந்து எடுத்து காட்டும் அந்த உள்ளே இருக்க சாண்டல் வந்து. அதனால தான் வந்து இந்த சாரீ வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம முந்தி வந்து நல்ல லென்த்தாக விடவும் அந்த கொஞ்சம் வந்து பாருங்களேன் எந்த அளவுக்கு அழகாக நீட்டாக தான் தெரியுதுன்னு. கொஞ்சமாக விட்டால் அது அசிங்கமாக தெரியும். அப்போ பெருசாக விடும்போது தான் அழகாக நீட்டாக தெரியும். எப்படி இருக்குது இந்த லுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக வராங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், பாய், லவ் யூ டூ.